ஹாய்! இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைல் சென்னா மசாலா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஊற வச்சுருக்க சென்னாவை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து குக்கரில் வேக வச்சிடலாம். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு பட்டை, 2 பிரியாணி இலை சேர்த்து ஆனியன் 2 ஆனியன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய ஆனியன்ஸு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. ஒரு 3 தக்காளி டொமேட்டோ பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிருச்சு. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிதுங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போது நம்ம இதோட ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தீயாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க சென்னாவை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா ஒரு 5 மினிட்ஸில் நம்மளோட சென்னா மசாலா ரெடி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நம்மளோட யம்மி சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.